உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ். எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொமான்ஸ் தான். சார் சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கான ஜனவரி மாத செவ்வாய் வக்கிர சுக்கிர உச்ச பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் பகவான் வக்ரமான என்ன ஆகும்? சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய். இந்த ராசிநாதன் செவ்வாய் என்ன செய்கிறார்? 3ஆம் இடத்திலே வக்ரகதி அடைகிறார். 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வக்ரகதி அடையும் பொழுது வெறும் ராசிநாதன் மட்டுமா? அவரே தான் எட்டுக்குடையவராகவும் இருக்கிறார். எட்டுக்குடையவர் யார்? எட்டுக்குடையவர் என்பவர் ஆயுசுக்கு அதிபதி. செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கிறார். அசையா சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். ராசியாதிபதியாகவும் அவரே இருக்கிறார். அவர் என்ன ஆகிறார்னா வக்ரகதி அடைகிறார். இது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஏன் அப்படின்னா, எட்டுக்குடைய அசையா சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் வக்ரமானால் என்ன ஆகும்? பிளட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள். உங்கள் மனசு ஃபுல்லாக அங்கே தான் போகும். நல்லா புரிஞ்சிங்க. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது கையில், ஒரு தங்கம் வச்சுருக்கீங்க, ஒரு 10 பவுன் தங்கம் எப்படியோ சேர்த்துட்டீங்க. ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க எங்கள் மிச்சம் பிடிச்ச காசு. ஏதாவது ஒரு கடன் வருதுன்னா உங்கள் எண்ணம் எங்கே ஃபஸ்ட்டு போகும் சொல்லுங்கள்? போனால் போகுது, ஒன்றும் முடியலன்னா கோல்டை ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம், கையில் தான் கோல்டு இருக்கு. ஒரு லேண்ட் இருக்குது, உங்கள் எண்ணம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரிஸ்க் வருது, திடீர்னு மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒரு 3 லட்சம் கேட்குறாங்க, கடன் வாங்கலான்னு தோணாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? கையில் இருக்கிற லேண்டை அடமானம் வச்சிடலாம்,
சுற்றி இந்த லேண்டு ஜுவல்ஸ் வாங்குறது எல்லாமே அடமானம் வைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் அந்த லக்ஷ்மி டெவலப்பே ஆக மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்திலே சில விஷயங்களை வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. அப்படி திங்க் பண்ண அது நம்மளை விட்டு போயிடும். இந்த வேலையை விட்டு போகலாமா டெய்லி நினச்சிட்டே இருந்தால் அந்த வேலை உங்களை விட்டு ஒரு நாள் போயிடும். அந்த மாதிரி ஜுவல்ஸு, லேண்டு இதெல்லாம் வாங்கிறது நம்ம அனுபவிக்கிறதுக்கு, அதை அடமானம் வைக்கிறதுக்கு இல்லை. அது உயிரே போனாலும் நம்ம பண்ண மாட்டேன்னு நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டால் அதை தான் கொண்டு போய், ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் வேலை முடிஞ்சுதா இல்லையா? ஸோ அப்போது உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க தானே தவிர உங்களை அடமானம் வைக்க சொல்லி யாரும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை தயவுசெய்து அதை கலைந்து விடுங்கள். ஸோ செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில், இந்த 8 ஆயுசுக்கும் அதிபதி என்பதால் உங்களுடைய ஆயுசுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்கிட் ஆகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இந்த செவ்வாய் வக்கரத்தினால. ஸோ வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டவே கூடாது. அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 வீலர் தூக்கி ரேஸ் பண்ணுறது, இந்த ரேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. காரணம், உங்களுக்கு சார் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் சார். நான் இப்போ தான் தம்பிக்கு ஒரு கிளாஸே எடுத்தேன், எப்படி ஜாலியாக இருக்கணும்னு. ஜாலியாக எவ்வளோ வேணால் இருங்க, ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஜாலி சார். சேஃப்டினா என்ன? சேஃப்டிங்கிறது ஒரு கோடு. இந்த கோட்டை தாண்டாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் விளாண்டுக்கலாம். வண்டியில் ஸ்கிட் பண்ணிக்கலாம், திருத்த வாரி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த கோட்டை தாண்டும் போது ஒன்றுமே பிரச்சனை தான். நல்லா புரிஞ்சிங்க. உயிருக்கு ஆபத்தாக எது மாறும்? உயிருக்கு மாறக்கூடிய விஷயங்களை டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்? உயிருக்கு ஆபத்து ஆகிடும். ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இப்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு டஃப்னு தெரியுது. இந்த நேரத்தில் போயிட்டு நான் வந்து ஃபுட் பாய்சனான உணவுகளை சாப்பிடாதீங்க. எதையாவது ஒன்று ஆகி தொலை போகுது. ஸோ அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த மாதம் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறேன், ஆட்டோ பந்தயம் ஓட போகிறேன், நான் வந்து இது பண்ண போகிறேன், அது வேண்டாம். இந்த மாதம் வேண்டாம். இது நமக்கு நேரம் சரியில்லை, நமக்கே தெரியும். ஸோ பிளட்ஜ் பண்ண வேண்டாம். 8 ஆபத்து. 8 ஆயுசுக்கு ஆபத்தான அமைப்புகள் உருவாகிறதுக்கான நேரம் இது. ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கும். ராசிநாதன் 3ஆம் வீட்டில் வக்ரகதி அடைவதால் ரத்த சம்பந்தப்பட்ட, செவ்வானா ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிபி, சுகர், அனிமிக் போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஒரு 2வது பாயிண்ட் நான் சொன்னேன், வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இதனால் வரக்கூடிய பலன் என்ன? இந்த ஜனவரி மாதம் 2 பலன்கள் மேஜராக சொன்னேன். ஒன்று வந்து செவ்வாய் வந்து வக்ரமாகிறதுனால வர நெகட்டிவ் சொன்னேன். சுக்கிரன் உச்சமாகிறதுனால வரக்கூடிய பாசிட்டிவ். சார் பணம் மழை விளையாடும் சார். பிளட்ஜ் வைக் பண்ணலான்னு நீங்கள் பணம் விளையாடுங்கிறீங்க, ஒன்றுமே புரியல சார். நீங்கள் பிளட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரும். ஆனால் 2 உச்சம் என்பதால் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். பணவரவு 2 உச்சம். ஸோ தனப்பிராப்தி என்பது கேட்கும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் செவ்வாய் இழுத்த போக்கில் போயிடாதீங்க, பிளட்ஜெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பணம் இருக்குது இல்லையா, பழைய பேமெண்ட்டு, ஒரு பில்லு வந்திருக்கு 3 மாதம் இது, அந்த பில்லு இன்னும் அடைக்கலை, அந்த பணம் இன்னும் வரலை, இவர் வாங்கின ராமாவில் இவன் வேறு நமக்கு தரணும்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசித்து அவங்கள்ட்டேருந்து வர வேண்டியதை வாங்கினாலே பாதி கடன் நடந்துடும். இப்போ மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம், சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அதே சுக்கிர பகவான் யாருன்னா 7 உச்சம் என்பதால் கணவன் மனைவி சண்டை என்பதே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் என்பதே இருக்காது. எதெல்லாம் நீங்கள் பிரிஞ்சு போயிருந்தீங்களோ கணவன் மனைவி, நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க சார் என் வீட்டுக்காரர், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அதெல்லாம் சரியாயிடும். உங்கள் சண்டைகள்லாம் சரியாகி 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ 7 அப்படின்னா வெளிநாட்டு யோகம். நான் வெளிநாடு போகணும் குருஜி, நான் அமெரிக்கா போகலான் இருக்கேன், நான் வந்து ஒன்டேரியா போகலான் இருக்கேன், கனடா போகலான் இருக்கேன், எல்லா கனவுகளும் நிறைவேறும். கனவுகள் நிறைவேறுவதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஸோ 7 உச்சம் அப்படிங்கிறதுனால காதல் நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமையும். காதல் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணு வந்து என் காதலை ஏற்றுக்கவே மாட்டேங்குது, நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வதற்கான அற்புதமான மாதமாக இருக்கும். ஸோ மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு 2 நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஒரு விஷயம் என்னென்னா பணவரவு. அதே மாதிரி போட்டித் தேர்வு எக்ஸாம்ஸில் கலந்துக்கிறவங்களாம் ஜெயிக்க போகிறீங்க. டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர் பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறவங்கெல்லாம் அந்த போட்டித் தேர்வுகளில் மாபெரும் வெற்றிகளை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்கள் அடி தூள் கலக்க போகிறீங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
உங்களுக்கு வண்டியில் போகும்போது மட்டும் ஜாக்கிரதையாக போகணும். யாராவது டிரைவரை ஓட்ட சொல்லுங்கள், லெஃப்ட்டில் உட்காந்து போங்க. நீங்கள் வண்டி எடுக்காதீங்க, கால் டாக்ஸி மாதிரி புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. பைக்கில் போகிறதா இருந்தால் ஓரமாக போயிட்டு ஓரமாக வாங்க. இல்லை சார், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் என் பொழப்பு, நான் அதான் என் வேலை, நான் என்ன செய்கிறது? ஒரு வேலை எடுத்து, ஒரு வேல் அந்த வேல் வாங்கி உங்கள் வண்டி முன்னாடி ஸ்தாபனம் அவர் குத்திக்கிட்டு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த வேலை சொருகி இறைவனை வழிபட வேண்டும். தினமும் வேல் பதிகம் அல்லது சஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானுடைய பூஜைகளை செய்து வர மேஷராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை காண்பீர்கள். சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு பணவரவையும் குடும்ப நலனையும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது குருஜி. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் ஆலயம் இருக்கிறது. இங்கே தினசரி பூஜைகளும் வேள்விகளும், வேலை இல்லை, குழந்தை இல்லை, கஷ்டம் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேள்விகள் செய்து தருகிறோம். இதுக்கு நீங்கள் புக் பண்ணி வேள்விகளும் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி பலன்கள் இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? அது என்ன ஜனவரி மாதம் மட்டும் ஸ்பெஷல் சார்? இந்த மாதம் 2 ஸ்பெஷல் இருக்குது சார். என்ன காரணம்? ஒன்று, செவ்வாய் வக்கரம் பெயர்ச்சி அடைகிறார். வக்கரம், செவ்வாய் கடகத்தில் இருப்பவர் மிதுனத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இதில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். டேட் என்ன? செவ்வாய் பகவான் வக்கரம் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறார். சுக்கிர பகவான் வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி உச்சமடைகிறார். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, சார் செவ்வாய் உங்களுக்கு 12 குடையவன், 12 குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஜென்ரலாக இது ப்ராப்ளம் சார். ஜென்ரலாக இது எப்படி ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பொதுவாகவே எதை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. இந்த 7 குடையவர், அதே மாதிரி 12 குடையவர். இவர் வக்ரமாகிறதுல ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. என்ன மைனஸு? 12 குடையவர் 2ஆம் வீட்டிற்கு வந்தால் விரயங்கள் அதிகமாகும். 12 குடையவர் 2ஆம் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆனால் 12 குடைய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் வீட்டிற்கு வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது விரயத்தை தர வேண்டியவன் வக்கரமாகிவிட்டால் லாபத்தை தர வேண்டியவனாக மாறிவிடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். விரயத்தை தர வேண்டியவன் வக்கரமாகிவிட்டால் லாபத்தை தர வேண்டியவனாக மாறிவிடுகிறான். லாபத்தை தருவதால் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து தனஸ்தானத்திலே பண வரவை உண்டு பண்ணுகிறார். நிறைய பணத்தை கொடுக்குறார். யார்? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து பணத்தை மட்டும் தரவில்லை, 2ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, தனப்பிராப்தி, அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அள்ளித்தருகிறார். எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் உண்டாக்குறார். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 2, 3, 4, 5ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு மாடு மனை மாதிரியே சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய அம்சங்கள், ஏதாவது வீடு வாங்குறீங்க, லேண்டு வாங்குறீங்க, பெரிய சொத்து சேர்த்துறீங்க, எல்லாம் இந்த 5ஆம் வீடு தான். அதை செவ்வாய் பார்த்துடுறார். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது குழந்தை. செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்த்தால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்தது. நாங்கள் குழந்தை பிறக்காதுன்னு முடிவு பண்ணி நாங்கள் ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணலாங்கிற முடிவு வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சது 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்ததால் என்ன ஆகிடுது, மின்னலை போல் ஒரு மகன் ஒன்று கிடச்சிட்டான் போன்ற விஷயங்கள் ஏற்படுது. இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? அசையா சொத்துக்கள். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் பாவம். இதை செவ்வாய் பகவான் பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் அதிகமாகிறது. சார் நான் ஒரு என் கையில் இவ்வளோ பணம் இருந்தது சார், நான் லேண்டாக வாங்கலாமா கடையாக வாங்கலாமான்னு யோசித்தேன். சரி, ஒரு ப்ராப்பர்ட்டியாக கடையாக வாங்கிட்டோம்னா டெய்லி வாடகை கூட்டா மாதம் ஆனால் ஒரு வாடகை வரும், அதனால் நாங்கள் இப்போ நான் கடையாக வாங்கிட்டேன் போன்ற புது இன்னோவேஷன்ஸ். நீங்கள் அது நல்லா ஓடுற கடை உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது போன்ற விஷயங்களெல்லாம். சில பேர் நிறைய பேர் வாங்குவாங்க, ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க, பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி போடு. ஆனால் அது என்ன, அதை வாங்கி போட்டு அது ரன் ஆகுதாங்கிறது தான் விஷயம். எத்தனையோ பேர் லேண்டு வாங்கினவங்க, லேண்டு வாங்கி ஜெயித்தவங்களும் இருக்காங்க, லேண்டு வாங்கி தோற்றவங்களும் இருக்காங்க. தோற்றவங்கன்னா யாருன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்ட் வாங்கியிருப்பாங்க, அது ரொட்டேஷனே ஆகாது, சேலே ஆகாது.
ஒரு லே அவுட் போட்டு விற்கிறீங்கன்னா அது சேல் ஆனால் தான் உங்களுக்கு அதில் வியாபாரம். அது எவனுமே வாங்கலைன்னா அப்புறம் எதுக்கு தான் அதை வாங்கிட்டு ஸோ போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணவரவை கொடுக்குறார். லேண்டுனால் வரக்கூடிய பணவரவு, ரியல் எஸ்டேட்னால் வரக்கூடிய பணவரவு. ஒரு லே அவுட்டு போட்டு துண்டு துண்டாக போட்டு நீங்கள் விற்கிறீங்க, உங்கள் ஊர் தண்ணீர் பள்ளியில் போய்ட்டு நீங்கள் ஒரு லே அவுட்டு போட்டு அது விற்கிறீங்க, அது ஓடும். அந்த லேண்டை வாங்குறதுக்கு 10 பேர் வருவான், அந்த லேண்டில் எல்லாம் நடக்கும். அடுத்து ராசிநாதன் 1 6 உச்சமடைகிறார். 1 6 உச்சமாகும்போது சுக்கிர பகவான் உச்சமாகும்போது என்ன ஆகும்? ராசிநாதன் உச்சம்ங்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களும் சரியாகும். 6 யாருன்னா ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அவன் உச்சமாகும்போது என்ன, எதிரிகள் எல்லாம் ஜெயிப்பீங்க. ஒத்த ஆள் 10 பேர் அடிக்கிறான். சார் நான் 10 பேர் அடித்து பெரிய ஆளாக இல்லை, 10 பேர் அடித்து பெரிய ஆளான ஆள் நான் கிடையாது. நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் தான். அதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். நீங்கள் பெரிய நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் யானை கூட, புலி கூட, சிங்கத்து கூடலாம் சண்டை போடுவீங்க. இனிமேல் இந்த மான் கூட, முயல் கூட சண்டை போட்டதெல்லாம் ஒரு காலம். நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் பெரிய ஆட்கள் தான். பெரிய ஆளை அடித்து பெரிய ஆளாவீங்க. ஸோ அப்போது ராசிநாதன் உச்சமடைவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு தீவிர லட்சியத்தோடு செயல்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் செம்மையாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்டு, உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் கிடையாது, கேரளாவை தவிர. குட்டிச்சாத்தன் சுவாமிக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இங்கே சுவாமிக்கு தினசரி நடக்கக்கூடிய ஹோமங்களில் கலந்து கொண்டு இந்த மாதிரி மாந்திரிகம், வேலை இல்லை, குழந்தை இல்லை, எல்லா கஷ்டத்திலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரமும் சுக்கிர உச்சமும் என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் யாருன்னா 11 குடையவன். உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு மேஷம், அதை 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதே மாதிரி 6ஆம் இடத்திற்கு அதிபதி. இவர் வக்கரமாகிறார். 1. 2வது விஷயம் என்னென்னா, சுக்கிரன் யாருன்னா 5 குடைய யோகாதிபதி, யோகத்தை தரக்கூடியவர். இந்த யோகாதிபதி சுக்கிரன் என்னென்னா உச்சமடைய போகிறார். எப்பொழுது? ஜனவரி 20. அதான் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, செவ்வாய் வக்கரமாகுவதனால் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதால், ராசியில் செவ்வாய் வரார். ராசியில் செவ்வாய் வந்தால் என்ன ஆகும்னா, செவ்வாய் அது வக்கரம் பெற்ற செவ்வாய். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 6 குடைய செவ்வாய் வக்கரம் பெற்று ராசியில் அமர்கிறார். 6 குடையவன்னா யார்? ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. அவர் வக்கரமாகிறார். அப்போது வியாதி, கடன், கஷ்டத்தை தரக்கூடியவன், தர வேண்டியவன். உங்களுக்கு உலகத்தில் கஷ்டம், கடன் எல்லாத்தையும் தர வேண்டியவன் என்ன பண்ணுறான்? வக்கரமடைந்து உடல் அமர்றான். உடலில் அமரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டமே இல்லாமல் போயிடும். நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க. அந்த எதிரிகள்லாம் வக்கரமாகிடுறாங்க. அந்த எதிரிகளே இல்லாமல் போய்டுறாங்க உங்களை விட்டு. அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாகிறதுனால, 11 கூடியவன் வக்கரமாகிறதுனால லாபங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். வேலை இவ்வளோ ஆர்டர்னா இவ்வளோ காசு, எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியாகவும் வராது. இவ்வளோ ஆர்டர்னால் இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு செட் ஆகும் பிஸ்னஸ். செவ்வாய் வக்கரத்தினால பெரிய கெடுதலான பலன்கள்னு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. 11 கூடியவன் வக்கரம், அவ்வளோதான். லாபம் குறைகிறது, பரவாயில்ல. தொழில் இருக்குல்ல, தொழிலில் ஆபத்துனா தான் பயப்படணும், பொழப்பு இல்லைனா தான் பயப்படணும். பொழப்பு இருக்குது, ஆனால் லாபம் மட்டும் கம்மியாக இருக்குது, அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் 4, 7, 8 பார்க்குறாரு. 4ஆம் வீட்டை பார்ப்பதால் என்ன ஆகும்னா, வீடு, மாடு, மனை போன்றவற்றை கெடுப்பார். ஏதாவது ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா 11 கூடியன் வக்கரம் பெற்றதால் ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பூமி வாங்க போகிறீங்க, அல்லது இது பண்ணலான் இருக்கீங்க, இல்லை வீடு வாங்கலாம் கட்டலான் இருக்கீங்க, பூர்வீக சொத்தில் உங்கள் அப்பாவோட சொத்து, பூர்வீக சொத்து, உங்கள் தாத்தாவோட சொத்து, அதில் நீங்கள் வீடு கட்டலான் இருக்கீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 4ங்கிறது அம்மாவோட உடல்நிலை, அதில் பாதிப்புகள் வர்றதுக்கு அதிகம். சுகஸ்தானம், சுகம் கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை மட்டும் கெடுப்பார். அப்போ 4ங்கிறது கற்பு, கற்புக்கு ஆபத்து. அப்படியே குருஜி, கற்புக்கு ஆபத்தா? நிறைய பேர் கற்புக்கு ஆபத்துன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான்.
இதில் ஹாப்பி அடைகிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒருத்தர் தான் சொன்னேன், உங்கள் கற்புக்கு ஆபத்து வரப்போகுது, வரட்டு குறிச்சி, அதுக்கு ஆபத்து வராமல் தான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். நான் கூட அப்படி தான் ரொம்ப வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து 4ஐ பார்க்கிறார், அடுத்து 7ஐ பார்க்குறார். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்குவார். பிரச்சனைகள், குடும்ப உறவில் ஒரு சந்தேகங்கள், யார் கூட பேசுகிற, 12 மணிக்கு யார் கூட சேட்டிங் பண்ணுற, அதை என்ன போர்வை மூடிட்டு சேட்டிங் பண்ணுற, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சும்மாவே நல்லா புரிஞ்சிங்க. உலகத்தில் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன், பல பேர் கதையை பார்த்ததுனால சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் ஒரு அக்யூஸ்டாக இருக்கும் போதெல்லாம் கூட நீங்கள் எல்லாராலையும் நல்லவனாக மதிக்கப்படுவீங்க. உண்மையிலேயே க்ளீன் அண்ட் க்ளீனாக மாறினதுக்கப்புறம் தான் 26 சந்தேகப்படுவாங்க இவங்களை. நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள், உண்மை மட்டுமே பேசுங்களேன், உங்களை எல்லா சந்தேகமும் போடுவாங்க. அதே நீங்கள் 1ஆம் நம்பரை அப்படியே மாற்றி மாற்றி பேசுங்களேன், அதை அப்படியே நம்பும் இந்த பூமி. அது என்னமோ தெரில, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப திருந்தி நீங்கள் ஒரு லியோ மாதிரி திரும்ப பழைய லைஃப்பெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு லியோ மாதிரி பழைய லைஃப்பெல்லாம் மறந்துட்டு புதுசாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அந்த புதிய வாழ்க்கையை இப்போ தான் புதுசாக நீ லியோவான்னு கேட்டு சாவடிப்பாங்க உங்களை. ஸோ அதனால் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க, அடுத்து 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட பலன்கள். ஸோ இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்ன, 12 கூடிய யோகாதிபதி உச்சம், பெண் குழந்தை பிறக்கப் போகிறது, குழந்தை சுபஜனனமாக போகிறது. ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை குருஜி, ஐவிஎஃப் பண்ணோம் எங்களுக்கு குழந்தை பிராப்தி மட்டும் கிடைக்கல. இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் நீங்கள் ஐவிஐ பண்ணுறதுக்கு சிறந்த மாதம். நீங்கள் குழந்தை உங்களுக்கு நேச்சுரலாகவே கூட ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும். சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க, கேட்டே இருக்க. நல்லா இருக்குது குருஜி, கீழே போய்ட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய சாத்தன், விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. வேள்விகளும் யாகங்களும் பூஜைகளும் இந்த மடத்திலே நடக்கிறது. இதில் கலந்து கொண்டு உங்களுக்குரிய எனிமிட்டி, அதே மாதிரி கடன், குழந்தை இல்லை, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் வக்கரமாகிறார். உங்களை காப்பாற்றின ஒரே ஒரு ஜீவன் அந்த செவ்வாய். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இன்னும் அஷ்டம சனி ஓயலை. கடகராசிக்காரர்களாக ஒரு சங்கம் வச்சு, தமிழ் வளர்த்துற மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கடகராசிக்கு கெடுதல் மட்டுமே இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, கடகராசிக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான பஞ்சாயத்து போக்குவரத்தும் இல்லை. உங்களுக்கு ஒரே நேரத்தில் அஷ்டம சனி நடக்கிறது, அதே நேரத்திலே 5 கூடிய யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைகிறார். சார் நல்லா புரிஞ்சிங்க, உங்களுக்கு நல்லது பண்ண ஒரு ஜீவன் யாருன்னா அது உங்களுக்கு செவ்வாய் தான். இந்த செவ்வாய் தான் 5, 10 கூடையவர். ஒருத்தன் வக்கரன்னா பரவாயில்ல, 5 கூடைய வக்கரன்னா போனால் போகிறான். இந்த மாதம் குழந்தை இல்லைன்னா அடுத்த மாதம் பெற்றுக்கலாம், இப்போ என்ன ஆயிர போகுது. ஆனால் 10 கூடையவனாகவும் விளங்க விடுகிறான். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 10 கூடையவன் யார்? தொழில்காரகன். என்றைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, இந்த பக்கம் வாசலில் பேங்க்காரன் இஎம்ஐ வாங்க வந்திருக்கான், மாடியில் யார் நமக்கு டெய்லி தண்டல் விடுறவன் தண்டல் வசூல் பண்ண உட்காந்துருக்கான், இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு இயர் எண்டுன்னு ப்ரெஷர்னு உட்காந்துருக்கான். இப்படி ஊருப்பட்ட கடனை நீங்கள் வச்சுருக்கலாம், என்ன வேணால் வச்சுருக்கலாம், எல்லா மனுஷ வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தொழில் ஒன்று இருக்கணும். இருங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எதையாவது தூக்கி எப்படியா ரொட்டேஷன் பண்ணி எதையாவது விற்றாச்சும் இதை நான் செட்டில் பண்ணுற வழியை பார்க்குறேங்கிற தைரியம் எங்கேருந்து வருது? தொழில் இருந்தால் தான் அந்த தைரியம் வரும். இந்த தொழிலுக்கே ஒரு ஆபத்துன்னு வச்சுங்களேன். நமக்கு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இந்த 2 நாளில் இதை அடைக்க முடியாது, ஏன்னா சேல்ஸ் ஆகாது. நமக்கே தெரியும், நம்ம வாங்கி வச்சுருக்கிற ப்ராடக்ட் சேல்ஸ் டம்ப் பண்ணியிருக்கோம், அது சேல்ஸ் ஆகாது. அது ஆனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட் வந்தால் தான் இந்த கடன் அடைக்க முடியும். அப்போது ஃபெயிலியர் ஆகிடுறோம். அப்போ நம்ம கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை. நான் என்ன சார் செய்கிறது, நான் எஃபர்ட் போடுறேன் ஆனால் சேல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற இந்த நிலைமை உங்களுக்கு உருவாகிறதுக்கான நேரம் இது. ஸோ 10 கூடையவன் வக்கரமாகிறார். இப்போ தொழிலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், தொழிலில் இப்பயே ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் டீபிராண்ட் பண்ணுற விஷயங்களோ அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். தொழிலில் நேர்மையின்மை, இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்கு ரிவ்யூலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நீங்கள் தொழிலில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, கெட்ட பேர் வராத மாதிரி, நம்மளை பற்றி யாராவது புறஞ்சொல்லாத மாதிரி நீங்கள் தொழிலை பத்திரமாக பார்த்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம்.
ஸோ அந்த தொழில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த தொழிலில் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. சார் உலகத்தில் தொழில் இருந்தால் போதும், நீங்கள் என்ன வேணால் பொழைச்சிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொழிலை வச்சு நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம், அந்த சம்பாத்தியத்தை வச்சு கடன்லாம் அடைச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தொழிலே ஆபத்துனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த தொழில்காரகன் யார்? இந்த செவ்வாய். அவர் வந்து வக்கரமாகிறதுனால குடிச்சிட்டு வேலைக்கு போகிறது, வேறு சாகசெல்லாம். நைட்டு தம்பிக்கு இப்போ தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைட்டெல்லாம் சரக்கை போட்டு காலையில் எழுந்திரிக்க முடியாமல் தவிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் ஒரு லிமிட், எதாக இருந்தாலும் ஒரு ஜாலி, எதாக இருந்தாலும் ஒரு ஃபன். நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் சினிமா படம் பார்த்துட்டு 3 மணிக்கு படுக்கிறீங்க, காலைல 7 மணிக்கு ப்ரெசன்டேஷன், எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க? எப்படி தூங்கிட்டு உங்களால் பண்ண முடியும்? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கெட்ட பேர் வரும்னு தெரியும். கண்டிப்பாக மீட்டிங்கில் போய் தூங்க தான் போகிறோம். ஏன்னா நைட்டு நம்ம தூங்கவே இல்லை. ஸோ அப்போ நாளைக்கு காலைல மீட்டிங் இருக்குன்னா இன்றைக்கி நைட் ஷோ படத்தை அவாய்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயந்தான். அப்போ தான் கம்பெனியில் நீங்கள் நல்ல பேர் எடுங்கன்னு சொல்லல சார், கெட்ட பேர் எடுக்காமல் இருங்க, அது போதும். ஸோ 10 கூடைய செவ்வாய் வக்கரங்கிறப்போ தேடி தேடி கெட்ட பேரை உருவாக்குவார். ஏதாவது ஒரு பேர், எங்கே பேசுகிற, எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் பேசுகிற, எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை, டிஸ்ட்ராக்ட் ஆகிற போன்ற சின்ன சின்ன பேர். அது என்ன ஆகுனா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது உங்கள் மேனேஜர் யோசிப்பார், இவன்ட்ட கொடுத்தா இவன் செய்ய மாட்டான், விளையாட்டுத்தனமாக விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவார். ஸோ ஜாக்கிரதையாக 5 கூடையவனும் வக்கரம்ங்கிறதுனால குழந்தை பிராப்திக்காக யாராவது ஐவிஐ பண்ண போகிறேன், நான் சிறப்பு சிகிச்சை எடுக்க போகிறேன், மகப்பேறு மருத்துவம் பார்க்க போகிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதம் மகப்பேறு மருத்துவமே பார்க்க வேணாம். இறைவன் கொடுத்தா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், அவ்வளோதான். அடுத்த மாதம் செலவு பண்ணலாம். இந்த மாதம் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. ஒன்று. சரி, அடுத்ததாக 4-11 கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். இதனால் என்ன ஏற்படும்? 4 கூடையவன் யார்? 4னா என்னென்னா வீடு, மாடு, மனை, தாயார், சுகஸ்தானம், இதெல்லாம் உச்சமடைகிறது. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானாதிபதியும் உச்சமடைகிறார். 4-11 கூடியவர் உச்சமடைகிறார். அப்போ என்ன ஆகும்னா, லாபம் பல வழிகளில் கொட்டுன்னு கொட்டும். இப்படி வானத்தை பிச்சுக்கிட்டு கொட்டும். காரணம் என்ன அப்படின்னா, லாபத்தை தரக்கூடியவர் செய்கிறார். சார் என்ன சார் குழப்புறீங்க, வேலையே போயிருங்கிறீங்க, அப்புறம் லாபம் வருங்கிறீங்க, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சார் நல்லா புரிஞ்சுங்க, வேலை போகிறது வேறு, லாபம் வர்றது வேறு. லாபம்னா என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக முடியுதா இல்லையாங்கிறது லாபம். தொழிலில் கெட்ட பேருங்கிறது வேறு விஷயம். அப்போது இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா, லாபம் வருங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி, ஒரு லேண்ட் ஒருத்தர் வச்சுருக்கார், ஒருத்தர் வாங்க போகிறார். நீங்கள் யார்? நீங்கள் மீடியேட் பண்ணி இந்த லேண்டை கை மாற்றி விடணும். இப்போ இந்த கேமராமேன் இருக்கார், இவர் ஒரு கேமரா அது சேல் பண்ணுறேன், அண்ணன் எனக்கு விற்று கொடுங்கண்ணே, ஓகே தம்பி நான் பண்ணுறேன், அதை வாங்கி அதில் ஒரு 10% கமிஷன் கிடைக்குதா? எப்படிலாம் பணத்தை எங்கன்னா எதில் கிடைக்குமா, இதை விற்று கொடுத்தா, ஒரு ஷோ பண்ணி கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமா, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமா? உங்கள் எண்ணங்கள் எல்லாம் லாபத்தை சம்பாதிக்கிறதுலே இருக்கணும். அப்போ தான் இந்த பொழப்பில் உங்களுக்கு டவுன் ஆன இந்த பண வீக்கத்தை இதை வச்சு நீங்கள் சரி பண்ணுவீங்க. ஸோ அப்போது இந்த சுக்கிர பகவான் உச்சமடைகிறது, 4 கூடையவன் உச்சமாகவும் 11 கூடையவன் உச்சமாகவும் இருப்பது உங்களுக்கு வந்து லாபத்தை உண்டு பண்ணுவதால், நீங்கள் லாபம் வரக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த இன்டர்மீடியேட்டர் ஜாபெல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்கும். ஆக கடகராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பு. ஃபோக்கஸ்டாக இருங்க, ஒர்க்கை பாருங்கள், யூனிஃபார்ம் போட்டு போங்க, உங்கள் ஒர்க்கு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, கெட்ட பேர் வராத மாதிரி. இப்போ வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, லீவே போடாமல் இருங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி, கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. இந்த கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. இந்த 2 நம்பரில் நான் இருப்பேன். சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா பிராண்டு. ஸோ அப்போது விஷ்ணுமாயா சாத்தன் இங்கே மட்டும்தான் இருக்கார் தமிழ்நாட்டில், கேரளாவுக்கு அடுத்து. ஸோ இப்போது இனி கேரளா போக வேண்டாம், இங்கே வந்தால் போகிறோம். ஸோ இங்கே குழந்தை இல்லை பிரச்சனைகள், வேலையின்மை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இங்கே சாத்தனை தரிசித்து பூஜைகள் செய்து கொள்ள எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் வக்கர பயிற்சி, அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சம். யார் சார் உலகத்தில் எவனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சிம்மராசிக்கு ஒரு நல்லதெல்லாம் நடக்க போதா? கண்டிப்பாக நடக்கும் சார். சார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்போது மைண்டு உடனே விட்டுடுறீங்க. திரிசா இல்லைன்னா திவ்யா, அவ்வளோதான். இதை மனசில் வச்சுங்க எப்பயுமே. சனி பகவான் காப்பாற்றலைன்னா குரு பகவான் காப்பாற்ற போகிறார். என்ன கொஞ்சம் ஒரு 2 மாதம் வெயிட்டிங் பண்ணும், அவ்வளோதானே. வரப்போகிறார், காப்பாற்ற போகிறார். அவரும் காப்பாற்றலைன்னா செவ்வாய் பகவான் காப்பாற்ற போகிறார். எவனோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவான். டோன்ட் வரி சார். இந்த உலகத்தில் மரத்தை வச்சவே தண்ணி ஊற்ற, அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். சிம்மராசியில் உங்களை பிறக்க வச்சிட்டார், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து தானே ஆகணும், அதானே கடவுளோட வேலை. வேறு என்ன வேலை? இந்த கிரகம் கொடுக்கலன்னா அந்த கிரகத்தை வச்சு காம்பன்சேட் பண்ணிடுவார். கவலைப்படாதீங்க.
இந்த மாதம் நீங்கள் சிரிச்சுட்டே இருக்க போகிற மாதம். நல்லா சிரிச்சுக்கிங்க இப்பயே. ஏன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அஷ்டம சனி வருது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் சிரிக்க முடியாது. இந்த ஒரு மாதம் நீங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிங்க. ஏன்னா இப்பயே எறும்புகள் எப்படி குளிர்காலத்திற்கு உணவை சேமித்து வைத்துக் கொள்கிறதோ அதே போல் மார்ச் மாதம் வரக்கூடிய அஷ்டம சனிக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிக்கிங்க. இப்பயே வேலையில் கன்ஃபார்மாக ஒரு வேளை அப்பாடா இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த சீட்டை விட்டு எந்திரிக்கூடாதா, எவன் கேட்டாலும் இனிமேல் நம்ம தான் ஏறிட்டுன்னு உட்காந்துடணும், எவன் கேட்டாலும் இதாண்டா நம்மளுதுன்னு உங்களுக்கான சீட்டை உருவாக்கி உட்காந்துருக்கேன். அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்பா இது நம்ம இந்த இதை மட்டும் விடக்கூடாதுடா, விட்டா நம்ம பொழப்புக்கு பெருமைக்கு ஆபத்து வந்துருண்டா சுனாம்பனா அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய் வக்கரம் அடைகிறார். அதனால் என்ன ஆகும், 4-9 கூடிய செவ்வாய். சார் பொதுவாக 4-9 கூடிய செவ்வாய் வக்கரமானா பிரச்சனை தானே. 4ன்னா என்ன, வீடு மாடு மனை அது கிடைக்காம போயிடும், பெருமை புகழ் இதெல்லாம் கிடைக்காம போயிடும், உயர்கல்வி உயர் பதவி கற்பு இதெல்லாம் பிரச்சனைங்கிறது ஆபத்து தானே. அதை போய் நல்லதுன்னு ராம்ஜி சார் சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, 4 கூடையவன் 9 கூடையவன் வக்கரமாகிறது தப்பு தான். ஏன்னா 4ங்கிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செவ்வாய் ஒன்றும் உங்களுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன், கெடுதலை மட்டுமே செய்பவன் செவ்வாய். அந்த செவ்வாய் வக்கரமாயிட்டார்னா ஐயையோ நாட்டாம டீச்சரை அதை நான் பார்த்துட்டேன் டோய் அப்படிங்கிற மாதிரி ஐயையோ நம்மளுடைய செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டானே ஒரே சந்தோஷம்தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கூடையவன் வக்கரமாயிட்டார்னா இந்த ஆளுக்கு இவர் வக்கரமாகிறது. சார் நம்ம எதிரி இருக்கா சார், எதிரி உடம்பு சரியில்லாமல் 1 வருஷம் ஆப்லைனில் இருக்கான் சார், சந்தோஷம் தானே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான். இவன் நல்லா இருந்தானா என்ன பண்ணுவான், நமக்கு எதிராக கடையை போட்டு நான் தோசை கடை வச்சா இட்லி கடை வைப்பான், நான் ஒன்று பண்ணால் இவன் ஒன்று பண்ணுவான், நம்மளை டென்ஷன் பண்ணினே இருக்கானா இல்லையா. இப்போ இவன் இல்லை சந்தோஷம் போயிட்டு வராஜா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாயா, நான் 1 வருஷத்தில் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உங்கள் எதிரி ஒழிஞ்சு போயிட்டான். 4-9 கூடிய சார் 2 விஷயந்தான். இப்படி சொல்கிறதுனால தப்பாக எடுக்காதீங்க. என்ன சார் எதிரி கூட சண்டை போட்டு ஜெயிப்பீங்கன்னு பார்த்தா எதிரி போயிட்டான்னு சந்தோஷப்படுறீங்க. சார் நல்லா புரிஞ்சிங்க, சண்டை போடுறதுலாம் இப்போ டைம் கிடையாது, அவனுக்கு இருக்கிறதுக்கு நேரமே கிடையாது. இவங்க கூட உட்காந்து சண்டை போடுறதுக்கு வேறு எனக்கு நேரம் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், உடம்புக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம், அல்லது உடம்பை விட்டு கெட்டது போனால் சந்தோஷம். 2மே சந்தோஷம்தான். நம்ம நல்லா இருந்தாலும் சந்தோஷம், நமக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் சந்தோஷம். நான் பாட்டுக்கு நிம்மதியாக சின்னதாக ஒரு வாழ்க்கை, 3 வேளை சாப்பாடு, மாதம் ஆனால் சம்பளம், சின்னதாக ஒரு வண்டி சின்னதாக ஒரு வீடு வாங்கி நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேன். இவங்க யாராவது நம்மளை திருஷ்டிப்பட்டு என்னதே நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்னு சொல்லியே இது விளங்காமல், அப்போ எதிரிகள் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 4-9 கூடிய செவ்வாய் வக்கரம் பெறுவதால் அதை பிளெஸ்ஸிங்காக கொடுக்க ஆரம்பிச்சுடுறார் செவ்வாய். ஏன்னா எதிரி கன்ஃபியூஸ் ஆகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் எதிரியாக வந்தவன் இறைவன் என்ன பண்ணிட்டாரு, உன் வேலை ப்ளஸ் பண்ணுறதுன்னு அவனை குழப்பி விட்டார். இப்போ அவன் என்ன பண்ணுறான், 4 ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். எப்படி என்ன ஆகும், லேண்டு வீடு வண்டி வாகனம் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், உங்கள் கம்பெனியில் உங்களுக்கான சீட்டு இப்போ முடிவு பண்ணிக்கிங்க. உங்கள் சாமர்த்தியம்தான், மந்திரங்கால் மதிமுக்கால்னா மகனே உன் சமத்து. நமக்கு வாய்ப்பு தான் வரும், அதை அழகாக உட்கார வச்சுக்கிறது நம்ம சாமர்த்தியம். நம்ம விட்டோம்னா சார் நம்ம குனிஞ்சால் நம்மளை தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க சார். உலகம் உங்களுக்காக யாரும் வெயிட் பண்ண போகிறதில்ல. உங்கள் சீட்டை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சீட்டில் உட்காரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அப்ளிகேஷன் வச்சுட்டு 10 பேர் ரெடியாக இருக்கான். நல்லா புரிஞ்சிங்க, யாரும் கொடுக்கூடாது, நம்ம சீட்டு தான், அதில் உறுதியாக இருங்க. ஸோ அப்போ 4-9 கூடியவர் இது ஒன்று. 2வது சிம்மராசிக்காரர்களுக்கு 3-10 கூடிய சுக்கிரன் உச்சம். அடடா 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 மழடா அடமழடா. காரணம் 3-10 கூடிய சுக்கிரன் உச்சம்னா சுக்கிர பகவான் சிம்மராசிக்கு மீடியாக்காரர். 3-10 கூடிய சுக்கிரன் தொழில்காரர். இவர் உச்சம் பெறுவதால் எழுதி வச்சுக்கோங்க, ஜனவரி மாதம் எண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வேலை விட்டு போயிடுவீங்க. பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது, நீங்கள் வேலை விட்டு போகிற நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கு இதுதான் நேரம், வேலை விட்டு போக போகிறீங்க. பெரிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்னது அங்கே கிடச்சிருச்சா அப்படின்னு எல்லோரும் வியக்கிற அளவுக்கு வேலை கிடைக்கும். 3-10 கூடியவன் உச்சம் பெறுகிறான்.
முக்கியமாக மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம், முக்கியமாக யூடியூப்பு, முக்கியமாக சினிமா படம், டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது போன்ற பெண்களோட ஆடைகள், கார்மெண்ட்ஸு, மகிழ்வுந்து போன்ற விஷயங்கள் செய்பவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு, தொழில் வளர்ச்சி, மேன்மை போன்றவையெல்லாம் கிடைக்க போது செம்மையாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. காரணம் என்ன? ஒரே விஷயம் என்னென்னா சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரன் யாருன்னா அது தொழில்காரகன் மட்டுமல்ல, உங்களுக்கு புகழுக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சரித்திரம், ஒரு பெரிய ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டை பண்ணி எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. சூப்பரா தம்பி, அருமையாக பண்ணுறடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் எடுப்பீங்க. அதனால் ரொம்ப நல்ல மாதம், சிறப்பான மாதம், மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க. ஸோ தொடர்ந்து கேட்டே இருக்கணும் போல இருக்கு குருஜி, பேசிட்டே இருங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா மாஸ், நமது ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி ஹோமங்களும் யாகங்களும். இனிமேல் கேரளா போக வேண்டாம், தமிழ்நாடு வந்தால் போதும். விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் ஸ்ரீமடத்தில் தினசரி யாகங்களும் ஹோமங்களும் நடக்கிறது. அதில் கலந்து கொண்டு உங்களுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கோங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரமும் சுக்கிரப் பயிற்சியும் என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3-8 சார், ஜோதிடத்திலே ஒரு சொல்வடை உண்டு. என்னவென்றால் 8 குட்டிச்சுவராக்குவான் என்று ஒரு பலன் உண்டு. 8 குட்டிச்சுவராக்குவான். அப்போ 3-8 செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். அப்போ 10 என்ன பண்ணுவார்? காலி பண்ணிடுவார். நல்லா புரிஞ்சுங்க. 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் 8 வரும்பொழுது தொழில் என்பது நிர்மூலமாகிவிடும். தொழில் என்பது நடக்காது. தொழில்ங்கிறது உங்களுக்கு நடக்காது. அப்போது அந்த தொழில்ங்கிற இடத்த சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? தொழில்ங்கிற இடத்த சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணி சரி பண்ணலாம்? இந்த செவ்வாய் பகவானுடைய வக்கரம் என் தொழிலை பிடுங்கிருமா என்றால், கவர்மெண்ட் ஜாப் எழுதுறேனே, நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேனே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எப்படிலாம் பிழைக்க போகிறேன்னு தெரியலையே போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல். 3-8 செவ்வாய் ஜென்ரலாக 10ல் போயிருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த செவ்வாய் எப்படி செல்கிறார்? வக்கரம் பெற்ற செவ்வாயாக செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 8 குட்டிச்சவராக்குவான். ஆனால் 8 தான் நம்ம மெண்டலாக்கி விட்டோமே, அவன் தான் இப்போ 8 மறந்துட்டானே. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு பெரிய யானையை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? யானை மேலே உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த யானைனே மறந்துடுச்சு. அந்த மாதிரி இப்போ அந்த 8 கெடுதல் பண்ணணுன்னு வந்தவன் வக்கரம் பெற்று நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது 10லே செவ்வாய் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை உங்களுக்கு தரப்போகிறான். சார், ஜாதகத்தில் 5 விதமான யோகங்கள் இருக்கிறது. என்னென்ன யோகங்கள்? குரு இருந்தால், உடம்புல சுக்கரன் இருந்தால் ஹம்ச யோகம்னு பேர். சனி இருந்தால் சசயோகம்னு பேர். அதே மாதிரி இது இருந்தால், செவ்வாய் இருந்தால் ருச்சக யோகம்னு பேர். புதன் நல்லா இருந்தால் பத்ர யோகம்னு பேர். இதெல்லாம் நல்லா இருந்தால் அதுக்கு வர பலன்கள். அப்போ இந்த செவ்வாய் இருக்கிறது ருச்சக யோகம் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்னா, 2 பாலிசி ஒர்க் அவுட் ஆகுது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. எனது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்தாச்சு. அரசனை போல யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது. என்னது? டிஎன்பிஎஸ்சி, பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது உங்களுடைய பழைய பாவங்கள், தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைய போகிறது. ஸோ 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறார். அதே மாதிரி 10ல் இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதை போன்றவற்றை செவ்வாய் பார்த்துறாரு. அப்போ என்ன ஆகணும்? உயர்கல்வி, உயர் பதவிலாம் கிடைக்க போகுது. அடுத்து 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்த்து விடுறார். குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது. குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் பண்ணுறார். ஸோ செவ்வாய் பகவானால் உங்களுக்கு உடல்நிலை சரியாக போகிறது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, குழந்தை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 10ல் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எய்டட் ஜாப், என்ஜிஓ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் பகவான் வர்றதுனால. செவ்வாயுடைய
பெரும் சக்தியை நீங்கள் அதில் காணலாம். ஸோ அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியை நீங்கள் பேணலாம், எல்லாம் நடக்கும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உச்சம். இந்த சுக்கிரன் யார்? 2-7 கூடியவர். இந்த 2-7 கூடியவர் உச்சமாகும்போது என்ன நடக்கிறது? சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. சுக்கிர பகவான் 2-9 கூடியவராக இருக்கிறார். 2-9 கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். உச்சமடையக்கூடிய சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தனப்பிராப்தி என்பது கொட்டப்போகுது. பணம் பல வழிகளில் வரும். துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுக்கு பணவரவை பல வழிகளில் உண்டுபடுத்தி தருகிறார். பணம்னா சும்மா கிடையாது, விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம். பணவரவை அதிகப்படுத்துகிறார் செவ்வாய் பகவான். இந்த பக்கம் என்னடான்னா சுக்கிர பகவான். சுக்கிரனே உச்சம், 2 கூடையன் உச்சங்கும் போது படிப்பு பயங்கரமாக இருக்கும். படிப்பில் நீங்கள் பயங்கரமாக ஜெயிக்க போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க, போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. குடும்ப உறவுகளில் வர்ற பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் 3-8 கூடிய செவ்வாய் வக்கரமானதுனால பெரிய புகழும் யோகங்களும் பெற்று, அதே நேரத்தில் சுக்கிர பகவான் உச்சத்தினால நிறைய தனப்பிராப்தி பெற்று ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இனி கேரளாவே போக வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் போதும். விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் மடம் இருக்கிறது, ஸ்ரீமடம்னு பேர். பூஜைகளும் யாகங்களும் தினசரி நடக்கிறது. வேலை இல்லை, குழந்தை இல்லை, என்ன பிரச்சனைனாலும் சரி இங்கே வந்து புக் பண்ணி இந்த ஹோமம் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்கர பயிற்சி சுக்கிரன் உச்சம் என்ன தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன தரப்போகிறாய் அந்த மாதிரி தான் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சமடைகிறார். இதை விட வேறு என்ன சார்? சும்மாவே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் உச்சம்னா, ராசிநாதன்னா சும்மா கிடையாது. நான் யார், எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல? எங்கள் அப்பா வந்து சுக்கிரன். எங்கள் அப்பா சுக்கிரன்னா யார்? சுக்கிரன்னா மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம், இன்பம், இனிமை எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். சார் நான் ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் ஒரு மாதிரினா நம்மால் ஒரு மாதிரி. ஏன் அப்படின்னா உலகத்தில் எது எதெல்லாம் சந்தோஷமான விஷயங்களோ அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஜாலியாக இருக்கீங்க, ஒரு தீர்த்தவாரி, நியூ இயரு எது இல்லாமல் இருக்குமா? ஸோ அது ஒரு ஹாப்பி. சுக்கிரன் தான் இன்சார்ஜு. சார் லவ் பண்ணாத இந்த உலகத்தில் வேணாது இருக்கானா? சுக்கிரன் தான் இன்சார்ஜு. பெண்கள் விஷயம் போக சுக்கிரன் தான் இன்சார்ஜு. எல்லா விஷயமும் உங்களுடைய சந்தோஷமான விஷயம் எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் இன்சார்ஜு. அவரே உச்சமடைகிறார். அப்போ என்ன ஆகும்? ராசிநாதன் உச்சம். சும்மா லவ் பண்ணுறவனுக்கெல்லாம் இப்போ ஒரு கண்டென்ட் பேப்பர் கொடுத்து கட்டுரை எழுதி லவ் பண்ணுவீங்க. தேன்மொழி அப்படியே ஒரே சாங் தான். இந்த மாதம் மட்டும் நீங்கள் பொழப்பை பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு உலக அதிசயம். ஏன் அப்படின்னா அதை தவிர மீது எல்லா வேலையும் செய்வீங்க. என்ன கவிதை எழுதுவீங்க, பாடி பில்டிங் பண்ணுவீங்க. தங்கமே ஒன்னைத்தான் தேடி வந்தேன் நானே. ஏய் இஎம்ஐ கட்டுறா, வாசல் ஆள் வந்துட்டு போனாங்க. ராசாத்தி ராத்திரி பார்த்து இருறா ராசாத்தி அப்புறம் பார்க்கலாம், பேங்காரனை போய் பார்த்துட்டு வாடா. அதுக்கு மைண்டே போகாது. காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உச்சம். எல்லாருக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது உச்சமாகிறது ஒரு சந்தோஷம். இது ஒன்று தான் சார் சந்தோஷம். நல்லா புரிஞ்சுங்க, இது ஒன்று தான் சந்தோஷம். ஓகே, இதோட ஹாப்பியாக ஜாலியாக போய்க்கிங்க. இது ஒன்று இருந்தாலே போதும். இது ஒரு மரண போதை. ஏன் அப்படின்னா உலகத்தில் யார் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ இந்த லவ்வை நினச்சிக்கிட்டே எல்லா பெயினும் மறந்துடும். சார் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருப்பான், உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சார், அவனுக்கு டாக்டர் சொல்லியிருப்பான் உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்களே. இல்லையே, நான் ஃபீலே பண்ணலையே. ஏன்னா நம்மால் தான் ஃபீல் பண்ணாத அளவுக்கு லவ்லேயே இருக்காரு. அதனால் அவருக்கு ஃபீல் பண்ணுறதுக்கே டைம் கிடையாது. ஒன்று வேலை மேலே இருக்கார், இல்லை தீர்த்தம் மேலே இருக்கார். அப்போது அவர் எங்கேருந்து ஃபீல் பண்ணுறது டைம் இருந்தால் தானே. ஸோ அப்போது அந்த சுக்கிரன் உச்சமானால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் தராரு. ஆனால் இதில் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா 2 கூடைய நல்லா கவனிக்கணும், முக்கியமான விஷயமே தான். 2-7 கூடைய செவ்வாய் வக்கரம். இங்கே தான் ஆபத்துகள் வருகிறது. இவ்வளோ காதல் உணர்வுகள் உங்களுக்கு வருதுன்னு நான் சொன்னேன். தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானேலாம் உங்களுக்கு வருது. ராசாத்தியை ராத்திரி பார்க்குற கதெல்லாம் உங்களுக்கு வருது. ஆனால் இது என்ன பாட்டுன்னா, இதே ராசாத்திலே 2-3 பாட்டு இருக்குது. ராசாத்தி உசுறு என்னது இல்லை
அந்த மாதிரி பாட வச்சுருவார். இது கூட பரவாயில்ல, இந்த ரேலுக்குடையவர் சார் சாங்கிலியே ஜாதகத்தை கன்வே பண்ணுறீங்க சார். அதான் சார் பிகைன் பக்தி. பிகைன் பக்திக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சாங்கிலியே நாங்கள் ராசி பலன் சொல்லுவோம் சார். ஏழுக்குடையவன் வக்கரமான என்ன ஆகும், ராசா ஆத்தி ஒன்று காணாது அந்த மாதிரி ஆயிடுவீங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ராசாத்திய ராத்திரி பார்த்து அப்படி ஆரம்பிச்சது எங்கே கொண்டாந்து முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், ஏழுக்குடைய செவ்வாய் வக்ரமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் சேட்டைகள் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் லவ் காதல் போக்குவரத்தெல்லாம் லிமிட்டெடு சர்க்கிள். உங்கள் மனைவியே லவ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற மனைவியை லவ் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்குவீங்க. அப்போ ஏழுக்குடையவன் நமக்கே தெரியும், நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு உண்டு, நம்ம ஒரு நாள் நம்ம சிக்குவோம், அன்றைக்கி நம்ம கும்பாபிஷேகம் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். சார் வெகு பேர் இப்படியே 30-40 வருஷம் மெயின்டைன் பண்ணவெல்லாம் இருக்கான் சார். ஒரு கப்புள்ஸ் ஒருத்தங்க பீச்சில் மாட்டினாங்க, நான் கூட அந்த நியூஸ் எல்லாம் படித்து பார்த்தேன். அதில் எல்லோரும் என்னென்னமோ சொன்னாங்க, போதையில் குடிச்சிட்டு ஓடிட்டாங்க, போலீஸ்காரரை எடுத்து பேசிட்டாங்க, இதெல்லாம் தான் ஒரு நியூஸாக பேசப்பட்டது. ஆனால் நான் பார்த்த நியூஸே வேறு. 15 வருஷமாக தலைவன் பழகிருக்கான், யாருக்குமே தெரியாது. அவன் மாட்டினதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுக்கே தெரியும். அப்படியா, உனக்கு 15 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறியா, ஆனால் இதை பற்றி தெரியாமல் மெயின்டைன் பண்ணியிருக்கான் அவன். 15 வருஷம் சார், சும்மா கிடையாது, லெஜெண்டு, அண்ணன் லெஜெண்ட்ரா. ஸோ இப்போ 15 வருஷம் இருந்த ஒரு ஆள் இதே மாதிரி சுச்சுவேஷனை தான் மாட்டியிருப்பான். ஏன்னா ஏழுக்குடையவன் வக்கரம் ஆகிட்டான். ஏழுக்குடையெல்லாம் வக்கரம் ஆகக்கூடாது சார். வக்கரம் ஆகிட்டா உங்களுடைய ஏழுனா என்ன, உங்கள் அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய பர்சனல் லவ், இது போன்ற வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் பப்ளிசிட்டி ஆச்சுன்னா ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால் அது போய் பப்ளிசிட்டி ஆக போகுது. அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது பொம்பளை புள்ள உங்களுக்கு ஹாய்ன்னு நினச்சா பாயின்னு ஓடி போயிருங்க, பக்கத்துலேயே போயிடாதீங்க. விஷ்ணு மாயா பக்தராக மாறி இருங்க, ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு பிரம்மச்சாரியாக இருங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருந்தாலும் அது உங்களை கூட்டிகிட்டு போய் தேர் இழுத்து தெருவில் விட்டு தான் போகும். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் அவ்வளோ மோசமானவர். இவர் 2 கூடையவனாகவும் இருக்கிறார். அப்போ பண வரவு என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். இந்த மாதிரி 1 லட்ச ரூபா கொடுங்க, கொடுத்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா உங்களுக்கு சும்மாவே இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் சும்மாவே செஞ்சிட்டாலும் அப்படியே அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் உங்கள் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடுங்க, உங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி போடுங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதை கொண்டு போய் இவன்கிட்ட கொடுத்து இவன் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவான். இவன் பின்னாடி நீங்கள் 1 வருஷம் தெரியணும் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படி ஏதாவது கேரக்டர் வராங்க, எம்எல்எம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆணியும் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் பொழப்பை பாருங்கள். ஓவர் டைம் பார்க்குற காசே ஒழுங்காக கம்பெனியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் நமக்கு என்ன 1 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக நம்ம மூஞ்சிலாம் பிஞ்சு மூஞ்சி சார், நம்மளை பார்த்து கரெக்டாக ஏமாற்றிடுவாங்க. அதனால் அதை போய் மாட்டிக்கூடாது நம்ம. ஸோ இப்போது துலாம் ராசிக்காரர்கள் வெகு ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு ராசாத்தி பாட்டு மாதிரி தான். ராசாத்தி பாட்டு எப்படி டேர்ன் 3 படிநிலைகளாக மாறிச்சோ, அதனால் நீங்களாக போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. எவ்வளோ வேணால் லவ் பண்ணுங்கள், பொண்டாட்டி லவ் பண்ணுங்கள், அது வரைக்கும் நல்லது. உங்களுக்கு கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே தினசரி பூஜைகளும் யாகங்களும் நடக்கிறது. இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள், வேலையில், குடும்பத்தில் பிரச்சனை, கள்ள தொடர்பு, அது இது எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சொன்னோடனே உங்களுக்கு சிரிப்பீங்க நிறைய பேர். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் குருஜி, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை மனசில் வச்சு தானே இதயத்தின் இடப்பக்கம். ஆமாம், கரெக்டு. அது கூட பரவாயில்ல சார், நான் எல்லா இடத்துலையும் போகிற எனக்கு இந்த ஈகோ எல்லாம் பார்க்க தெரியாது சார். நான் பொதுவாக ஜாலியாக பழகுவேன். என்னோடய ராசி மீன ராசிங்கிறத நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் சார். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், குருஜி நானும் உங்கள் ராசி தான். அப்படியா, என்ன மீனராசி, அப்படியா, அப்புறம் எங்கேருந்து உருப்படுறது அப்படின்னா, என்னையா படக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராசிகளை வச்சு விளையாடுறீங்க, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, இது எப்படி, இது அப்படி, நமக்கெல்லாம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். உண்மையிலே சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற ட்ராஜடிஸ் மாதிரி உலகத்தில் ஒருத்தனுக்கு நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வக்கரமோ இந்த சுக்கிர உச்சமோ உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஏதோ உள்குத்து மாதிரியே இருக்க குருஜி. ஒரு உள்குத்து இல்லை. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாருன்னா ராசிநாதன் 1 6 வக்கரமாகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 வேலை என்ன? 6 வேலை
2 நல்ல விஷயம் இதனால் நடக்க போகுது. என்ன? 6 8 மறைந்தால் அதை விபரீத ராஜ யோகம் என்று சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பா, ஆடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பாடு உங்கள் மேலே பொறாமனே ஆனே அப்படிங்கிற மாதிரி. என்ன குறித்த படக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ அப்போது அந்த 6 8 மறையும் பொழுது உங்களை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீலாம் இதுக்கு தான் லாய்க்கு, அதுக்கு தான் லாய்க்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. உங்களை திடீர்னு கோகேஸ் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தேன், கூகுள் கம்பெனியில் சூப்பர்வைசராக போட்டாங்க. என்னது கூகுளில் வேலை செய்றியா சார்? நிறைய பேர் சார், நம்மளால் நம்ப முடியாது. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள், விபரீத ராஜயோகம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு இதில் இஸ்ரோவில் வேலைக்கு எடுக்கிறாங்க சார். இஸ்ரோ 2003 நான் சொல்கிற கதெல்லாம். அப்போ இஸ்ரோவில் வேலைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து 300 சார். 2 அப்ளிகேஷன் 600 வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்தோன்னே எங்களுக்கு அப்போல்லாம் சாப்பிடவே காசு இல்லை, வேலை இல்லை அப்போல்லாம். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பையன் 2 பேர் இருந்தாங்க சார். அவங்க வந்து கேட்டாங்க, இஸ்ரோ கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறீங்களாண்ணே? அவங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஆமாம், எங்களுக்கு வேணால் அப்ளிகேஷனை கொடுக்குறீங்களா? நாங்கள் வேணால் எழுதுகிறோம், அப்ளிகேஷன் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே எங்கள் மனசு அப்படி பிளாக்கில் யோசிக்குது. 300 அப்ளிகேஷனை 500 விற்கிறோம். அப்போ 2 அப்ளிகேஷனுக்கு 1000, மேற்கொண்டு 400 கிடைக்கும், 2 நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 1000 மேலே வச்சு விற்றுட்டோம் சார். விற்றதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த 2 பசங்களும் போய் அந்த கதையை மறந்துட்டோம். நாங்கள் தான் இட்லி தின்ட்டோம், 2 நாளில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். 10 நாள் கழித்து அந்த பசங்க வந்து எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. என்ன தேங்க்யூ? மொத்தத்தில் போன எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 15 பேர் தான் போயிருந்தாங்க. 15 பேர் இஸ்ரோவில் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நான் ஃப்ளைட்டில் இப்போ ஃப்ரீயாக போவேன், குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, 18,000 சம்பளம்னே, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா. நான் அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்தேன், எவ்வளோ பெரிய வேலையை ஒரு 4 இட்லிக்காக என்ன வேஸ்ட் பண்ணிட்டியடா. அதாவது சார், நம்ம சேர்க்க அப்படி நம்ம இவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம உருப்பட போகிறோம். அப்போது அந்த விபரீத ராஜயோகம் எங்கே, ஒரு இட்லிக்காண்டி என்னோடய வேலை போச்சு. அப்போது ஒரு இருந்திருந்தால் நான் ஏன் ஜாதகம் சொல்ல போகிறேன், அழகாக இஸ்ரோவில் சேர்ந்து ஃப்ளைட்டில் இப்படி போயிருப்பேன் சார். நான் அது ஒரு படத்தில் நான் எங்கே எப்போ எப்படி இருக்க வேண்டியது தெரியுமாங்கிற மாதிரி தான். இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும்னா, இதில் யாருக்கு விபரீத ராஜயோகம்? சும்மா வீட்டில் உட்காந்துருந்த ஹவுஸ் ஓனர் பையனுக்கு அதுவாக மடியில் வந்து அப்ளிகேஷன் விழுந்து அதான் வேலை கிடச்சிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த விபரீத ராஜயோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வரப்போகிறது. திண்ணை மேலே உட்காந்துருக்க போகிறீங்க, யானை வந்து மாலை போட்டு உங்களை ராஜாவாக்க போகிறாங்க. பெரிய ஆளாக போகிறீங்க சார், வேறு லெவலில் போக போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 6 8 மறைகிறான். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர் 6 வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள். இந்த எதிரிகள் 8 மறையும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு யார் கெடுதல் நினச்சாங்களோ, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவனா நினச்சானோ அவன் யாருமே உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான். நான் அடிக்கடி தம்பிகிட்ட சொல்கிறது ஒன்று தான். என்ன சொன்னேன், ஒன்று நம்ம நல்லா இருக்கணும், அல்லது நமக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்ம கூட இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள், திருஷ்டி போடுறவங்க சார். பீச்சில் போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு மெரினா பீச்சில் ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸில் வைங்க சார். வீட்டுக்கு வரது கூட சண்டை வந்துடும் சார். நம்ம நண்பர்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க. அதனால் இவங்கெல்லாம் நம்ம கூட இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒன்று, அந்த எதிரிகள்லாம் ஒழிஞ்சிருவாங்க. ஒன்று. 2வது விஷயம், 7 உச்சமாகிறான். யார்? 7 உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது. நான் அடித்த என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி நான் அழுதது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கனடாக்காரனுக்கு கேட்டுச்சு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீர்கள். காதல் வரப்போகிறது. என்ன, கல்லுக்குள் ஈரம், உங்களுக்குள்ள ஒரு காதலா அப்படிங்கிற மாதிரி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட காதல் வருமா? உங்களுக்கு காதல் வரும். 7 உச்சமானதுனால் காதல் அப்படியே பூந்து விளாடும். என்ன, ஒரே ஃபன்னு தான், ஒரே ஜாலி தான். ஸோ அப்போது என்னென்னா, ஒரே லவ் சாங்ஸ் தான், லவ் மூடு தான். இந்த மாதம் முழுவதும் விபரீத ராஜயோகம் வேறு வரப்போகுது. தொழிலதிபராக போகிறீங்க, மிகப்பெரிய ஆளாக போகிறீங்க, லவ் வேறு பண்ண போகிறீங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பிகேன் பக்தி சேனலை பாருங்கள். எங்கே உங்கள் கண்ணில் பிகேன் பக்தி பட்டாலும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கடமையாக வச்சுங்க. கீழே போய்ட்டுருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி இனிமேல் கேரளாவே போக வேண்டாம். விஷ்ணுமாயா சாத்தன் தமிழ்நாட்டிலே இருக்கார். இங்கே வந்து பூஜைகள்லாம் செய்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம்
என்ன விதமான பலன்களை தரும்? பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். செவ்வாய் வக்கரம்ங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை டுட்டு பண்ணிட்டு போயிடுவார். காரணம் என்ன அப்படின்னா, 5 குடையவன் யோகாதிபதி, அவனே தான் 12 குடையவன், அவன் 7ல் போய் உட்கார்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ன்னு சொன்னேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் தான். ஸோ அப்போது 5 குடையவன் நல்லது பண்ண வந்தவன், அவன் வக்கரமானார்னா கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டான். அவ்வளோதான், சிம்பிள். வாய்ப்பாட்டில் மாற்றமே கிடையாது. கெட்டது பண்ண வந்தவன் மென்டலானால் தான் நல்லது பண்ணுவான், நல்லது பண்ண வந்தவன் மென்டலானால் கெட்டது பண்ணுவான். அப்போது 5 குடைய யோகாதிபதி வக்கரமடைந்து 7க்கு செல்லுகிறார். செவ்வாய் 7ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சில்லற பிரச்சனைகளெல்லாம் வரும். 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 5 குடையவன் 7ல் மறைகிறான். 7ங்கிறது பாதகாதிபதி புதனுடைய வீடு வேறு. அப்போ பொண்ணு பார்க்குற விஷயம், 7ங்கிறது காதல் கல்யாண விஷயம், இல்வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். சார் என் பொண்டாட்டி நான் அடிச்சிட்டேன் சார், என் பொண்டாட்டி. இப்போ நல்லா புரிஞ்சிங்க, நம்மளுடைய ஆட்டிடியூட்லேயே 2 ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில், நீங்கள் எல்லோரும் உங்கள் பார்க்குறவங்களாம் பெரியவங்களாக தான் இருப்பீங்க, நெஞ்சை கை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்குது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செல்லுக்குட்டி, அம்முக்குட்டி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சிறீங்க. அதே ஒரு பையன் இருக்கான் சார், அவனும் அதே மாதிரி தான் ஒரு டவுசர் போட்டு வரான்னு வச்சுக்கலாம், என்னடா இப்போ அப்படிங்கிறது. அவனை நம்ம கொஞ்சிறதே கிடையாது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்துட்டார், அவனை ஒரு ஆஞ்சநேயர் மாதிரியே ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் இந்த குழந்தை ஒரு தேவதை மாதிரியே ஹேண்டில் பண்ணுறோம். வித்தியாசம் பார்த்திங்களா? அந்த பையனை மட்டுமே ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு இதே கலாச்சாரம் வளர்ந்தப்புறமும் தொடருது. முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சே உடனே பெண்ணியவாதிகள்லாம் கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சே எங்கள் மாமியாராகட்டும், எங்கள் அம்மாவாகட்டும், எங்கள் அக்காட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. என் மாமா கோவப்படும் போதுலாம் சொல்லுவாங்க, அப்படி தான் அவர் வெளியே வேலைக்கு போகிறார், அப்படி தான் கோவம்லாம் வரும், அனுசரித்து போமாதாம்மா குடும்பம்னு எங்கள் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணதை நான் கேட்டிருக்கேன். இப்போ வர்றவன் புள்ள எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், சார் பொண்டாட்டினா அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறான். சார் கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கே, இப்போ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், புரியுதா உங்களுக்கு? அப்போது தனுசு ராசிக்காரனுக்கெல்லாம் 7ஆம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் பொறுமையை தருகிறார். நிறைய சங்கடங்களை உருவாக்கி, சார் நம்ம ஒய்ஃபு என்னைக்கு வந்து 7ல் செவ்வாய் வந்து தான் நமக்கு செவ்வாய் தோஷம் வரணுமா? நமக்கு ஆல் டைம் பிஸி தான். அல்லவர் பியூட்டி அல்லகு கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் எனி டைம் பிஸி, நம்ம அடி வாங்காத நாளே கிடையாது. ஸோ அப்போ 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்பொழுது பொறுமையை கை கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். சார் நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஹேண்ட்பேக் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கிட்டு வான்னு அர்த்தம். உங்களை கேட்குறது ஒரு மரியாதைக்கு தான், உங்கள் கருத்தெல்லாம் எவனும் கேட்கல. அப்போது நீங்கள் வந்து வாங்கலாமா வேணாமாங்கிற உங்கள் கருத்தை சொல்லக்கூடாது, சரிம்மா வாங்கிட்டு வரேன்னு சொல்லணும், அவ்வளோதான். அவ்வளோதான், புரிஞ்சுங்க. அது ஒரு மொக்க ஹேண்ட்பேக்காக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க 7ஆம் வீடு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை என்னென்னா, என் ஒய்ஃபை நான் வந்து சண்டை போட்டேன் சார், என் ஒய்ஃப் கூட சண்டை, நான் என்ன பண்ணுறேன், என் மாமாட்ட போய் அட்வைஸ் கேட்குறேன், மாமாவாம்மா இந்த மாதிரி என் ஒய்ஃபை சண்டை போடுறா. உடனே என் மாமா என்ன சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை இப்படி சண்டை போடுவோம், ஒரு அட்டி அடிக்காமல் என்னடா நீலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. மேபி அவர் அடித்த அத்தை வாங்கியிருப்பாங்க, ரைட்டா? சரி, உங்கள் தாத்தாட்ட போய் கேட்குறீங்க, தூக்கி போட்டு மிதிக்காமல் என்ன பேச விட்டுட்டுருக்க அப்படிங்கிறாரு. மேபி அவர் காலத்தில் எப்படியே அவர் காலத்தில் தாத்தா பாட்டியை வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாருன்னு வச்சுக்கிங்க. கலாச்சாரம் மாறிட்டே வருது. தாத்தா பாட்டியை தூக்கி போட்டு மிதிச்சார், அப்பா அம்மாவை அடித்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சிட்டின கதையை போய் சொன்னப்போ இவங்க ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு வேளை வீட்டுக்கு போய் உங்கள் கொண்டாடி அடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கிங்களேன், அடுத்த நாள் காலைல பேப்பர் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிச்சு சார். இது நமக்குள்ளே இந்த வேவ்லென்த் செட் ஆகாது, அதனால் நான் பேப்பர் போட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது யாருடைய அனுபவமும் யாருடையும் மேட்ச் ஆகாது. உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பழகுறீங்கிறது உங்கள் பர்சனல், அது தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஒப்பீனியனை இன்னொருத்தர்கிட்ட கேட்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தப்பு அப்படின்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்ட்டையோ அல்லது நம்ம நண்பர்கள்கிட்டையோ நம்ம அட்வைஸ் கேட்கும்போது அவர் ஒய்ஃப்கிட்ட எப்படி வாழ்ந்தாருங்கிற கதையை அவர் சொல்கிறார். அது அவர் ஒய்ஃபுக்கு தான் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது. இதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்கள் ஒய்ஃப் வேறு, அவங்க ஒய்ஃப் வேறு. மேபி அவங்க அடித்தா வாங்கிக்கலாம், உங்கள் ஒய்ஃப் அடித்தா வாங்கிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிங்க. அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இதுதான். வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டி ஏமாந்து போகாதீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், துபாய் கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போகிறேன், இங்கே கூட்டு போகிறேன், இவர் ஒரு எங்கேயும் கூட்டு போக வேண்டாம். இவர் கூட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கூட்டு போய் ஒட்டகம் தான் மேய்க்க விடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க. இந்த ஒரு மாதம் அவன் கமான்னு கூப்பிட்டாலும் போகாதீங்க.
உங்களை கூப்பிட்டு போகிறதே அங்கே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் உருவி விட்டு அனுப்புறதுக்கு தான். அதனால் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ், டேலண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போங்க, பணம் கட்டி போகாதீங்க. அடுத்து 6 சுக்கிரன் உச்சமடைகிறார் 4ஆம் வீட்டில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு, பல்லு, முடி கொட்டுறது போன்ற ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள், இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கள், இந்த மாதிரி சொரியறது, தோல் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க, போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசிக்காரர்கள் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே தான் உங்கள் லவ் லைஃபுக்கும் சொல்கிறேன். உங்கள் லவ்வராக இருந்தால் என்ன, ஒய்ஃபாக இருந்தானே, யாராக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு நான் ரொம்ப கமிட்டடு, ஐ எம் வெரி பிஸி அப்படின்ட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டுமே பேசுங்க, பழகுங்க, ஜாலியாக இருங்க. இவங்க வணக்கம்மா என்னம்மா அப்படின்ட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அப்படியே மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம்னா உலக புகழ் வாய்ந்த இந்த சாத்தனுடைய மடம் இங்கே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. போரூர் கார்டன் ஃபேஸ் 2வில். உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே வந்து யாகங்கள் செய்து சாத்தனுடைய அருள் பெற்று அதிலிருந்து விடுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பட்டாசு வச்சு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் எதுனா, மகர ராசிக்காரர்கள் செவ்வாய் வக்கரமானதுக்கு கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11 பாதகாதிபதி சார். உலகத்தில் கடவுள் வந்து ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் போட்டிருக்கார். என்ன போஸ்டிங் போட்டிருக்கார்? மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பாதகாதிபதியாக செவ்வாயை நியமித்திருக்கிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்திலே மறைகிறார். பாதகாதிபதி மறைவதால் என்ன ஏற்படுகிறதுனா, கெடுதல்கள் என்பது குறைகிறது, ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 4 குடையவன் 6ஆம் வீட்டில் மறைகிறார். 4 குடைய பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அவங்க அம்மானால் நல்ல பலன்களே வராது. அம்மானால் ஒரு நிம்மதியே இருக்காது. ஒன்று அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடும், வெளியூரில் இருப்பாங்க, அவங்கள கூட்டு வந்து பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா நமக்கு ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவங்கள காபந்து பண்ணி அவங்கள கேர் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அவங்க அமைப்பே அப்படி தான். ஸோ அது வந்து 6ல் மறையிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 4 குடையவர் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெறும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, உங்களுடைய சுகஸ்தானம் கெடுகிறது. அப்போ நான் வந்து ஓடி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகிறது. சார், உலகத்திலே பெரிய கஷ்டம் எதுனா ஓடி வேலை பார்க்குறது தான். என்றைக்குமே ஒரு எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும். இப்போ இப்படி உட்காந்துருக்கேன், இப்படி இன்டர்வியூ கொடுக்குறேன், இப்படி இருக்கிறார், இப்படி கேமரா எடுக்கிறார், இப்படி பண்ணுறார், இப்படி வருது, இது ஒரு செட்டப். இது கரெக்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நானும் வேலை பார்ப்பேன், நீங்களும் வேலை பார்க்கலாம், எல்லோரும் வேலை பார்க்கலாம். வேலையிலேயே தீயணைப்புத்துறையில் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த மீடியாக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த தீயணைப்புத்துறைக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. திடீர்னு திருநெல்வேலியில் இடி உழுவுதான், திடீர்னு கன்னியாகுமரியில் மழை பெய்யுதான். ஐயோ, இன்றைக்கி நியூ ஏரியா கன்னியாகுமரி கிளம்பி போய்ட்டு அங்கே அப்படி பாட்டு முடிச்சுட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு ஒரு இறக்கமே இல்லையாடா அதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ எல்லா வேலையும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் டார்கெட் ஃபாலோ பண்ணுவாங்க. புத்தாண்டு பிறக்க போகிற 12 மணிக்குள்ளே இத்தனை டார்கெட்டையும் முடிச்சா தான் அவனுக்கு அந்த இயர் 2 க்ளோஸ் ஆகும். இல்லைனா அடுத்த வருஷ கணக்கில் வந்துடும் அந்த கணக்கு. அப்போது அவங்களுக்கு டார்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, டென்ஷன்லேயே இருப்பாங்க. என்ன முடிஞ்சா பில்லாம் கிளியர் ஆகிடுச்சா கேட்டே இருப்பாங்க. கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லா கடனையும் பெண்டிங் இஎம்ஐலாம் வசூல் பண்ணும். 12 மணிக்குள்ளே நான் டார்கெட் அச்சீவ் பண்ணும். சார், உலகமே டார்கெட் மாதிரி ஆயிடுச்சு சார். ஆஸ்பத்திரிலாம் டார்கெட் போகிறான். ஒரு வருஷம் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணோம், இதெல்லாம் டார்கெட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. என்னையா டார்கெட்டு போடுறீங்க அப்படின்னா, இத்தனை பேருக்கு நான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆமாம், இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எவனுக்குமே உறுப்பை மாற்றாமல் நல்லபடியாக கத்தி வைக்காமையே சரி பண்ணங்கிறதானே என் பெருமை. அதெல்லாம் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அப்போ இந்த பாதகாதிபதி 4ஆம் வீட்டில் குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கிறது? 4ங்கிறது உயர்கல்வி. ஸோ நிறைய பேர் ரஷ்யாவில் போய் படிச்சிருப்பீங்க சார். படிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கே டாக்டருக்கு படிச்சிருப்பீங்க, எம்பிபிஎஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு எக்ஸாம் இங்கே வந்து எழுதணும். இந்தியாவில் எழுதி மார்க் வாங்கினா மட்டும்தான் டாக்டருக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பான். இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் டுபாகூர் டாக்டர், உங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் இதே தரமாட்டான். இந்த போலி டாக்டர்லாம் கைது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் போலி டாக்டர் கிடையாது. அவங்க ஒன்று வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க, இந்த ஊருக்கான தகுதி சுற்றை முடிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்கள தான் நம்ம போலின்னு சொல்கிறோம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைல்ல. புரியுது? உங்களுக்கு பெயின் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா
பெரிய பெரிய எக்ஸாம்லாம் எழுதிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சின்ன எக்ஸாம் எழுத முடியாது. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் கூட பாருங்கள், மிகப்பெரிய ஃபாஸ்ட் பால்லாம் அடித்து 6 அடிச்சிருப்பான். ஒரு சின்ன பையன் உருட்டி விட்டுருப்பான், போட்டால் ஸ்டெம்புக்கு போயிடும் பால். ஒரு நேரம் தான் மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ அப்போது இந்த 4 கூடியவன் வக்கரமாகும் பொழுது அந்த உயர்கல்வியில் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி இது நமக்குரிய வேலை, இந்த உயர்கல்வி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை ஷார்பன் பண்ணிக்கணும், இந்த ட்ரைனிங் கிளாஸ் போகணும், இந்த கோச்சிங் நம்ம எடுத்துக்கணும், இப்படி நம்ம படிக்கணும்லாம் தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அதை என்ன பதில், நம்ம 2 4 2 8 2 10 பார்த்துக்கலாம் சார். நிறைய பேருக்கு இதே தெரியாது சார். உண்மையே சொல்லப்போனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்கெலாம் நிறைய பேருக்கு இந்த ரன்னிங் கால்குலேஷனே தெரியாது. கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. 36 × 33 கணக்கெலாம் தெரியாது. ஸோ அப்போது இந்த 4 கூடியவன் வீச்சாகும்போது உயர்கல்வியில் ரொம்ப வீக்காக வரீங்க. ஒன்று. சரி, சுக்கிர பகவான் உச்சம் என்ன ஆகும்? 6 கூடிய சுக்கிர பகவான், உங்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகுன்னா, குழந்தை பிறக்க போகுது, பெண் குழந்தை பிறக்க போகிறது. சுக்கிரன்னா பெண் குழந்தை. சுக்கிரன் உச்சமானால் என்ன ஆகும்? சுக்கிரன் உச்சமானால் நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, உங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, ராத்திரி நிலவு பனி விழும் மலர்வன். இவ்வளோ கொடூரத்தில் உங்களுக்கு ஒரு குதூகலம். ஏற்கனவே இப்போ தான் மேனேஜர், இப்போ தான் உங்களுக்கு வேலை விட்டாங்க கன்னியாகுமரி போக சொல்லி, போகிற கேப்புக்குள்ளே ஒரு ரொமான்ஸு சார். இப்போல்லாம் ரன்னிங்கில் தான் சார் ரொமான்ஸே ஆயிடுச்சு. ஆண்டி வேலை ஐ லவ் யூ இரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த பாஸ்ட்டில் லவ் பண்ணுறாங்க. உட்காந்து லவ் பண்ணுறியா? படுத்துட்டு தூங்குமா நாய், நின்றுட்டு தூங்குமா பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. நிறைய பேர் நம்ம சங்கரனெல்லாம் கேட்டிங்கன்னா அவரெல்லாம் நின்றுட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் லவ் பண்ணுறாரு. ஆண்டி வேலை பைக் ஓட்டிகிட்டே லவ் பண்ணுறாரு. ஆமாம் கரெக்டு ஐ லவ் யூ அப்புறம் பேசுகிறேன், ஐ லவ் யூ அப்புறம் பேசுறியா? பழகிடுறோம். அவங்க ஒய்ஃபோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுறாங்க. நமக்கு அவங்களுக்கு தேவை என்ன, சரி ஓகே இன்றைக்கி 4 கோட்டா ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க, ரன்னிங்கில் சொன்னா என்ன, உட்காந்துட்டு சொன்னாங்க, சொல்லிட்டான். அப்படி ஆயிரும் அவங்க பொழப்பு. ஒரு பக்கம் ரொமான்ஸு, இரியா என்னை லவ் பண்ண முடியா, லவ் பண்ணவே விடாமல் வேலை கொடுத்துட்டே இருப்பார் உங்கள் மேனேஜர். இந்த ஆளுக்கு தான் பிரம்மச்சாரி, நம்மளையும் பிரம்மச்சாரியாகவே மெயின்டைன் பண்ணுறான். உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம்னா, ரொம்ப டீட்டோட்டலர் முதலாளிட்டுனா வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம கஷ்டம் எதுன்னே தெரியாது. சரி நியூ இயர் முன்ன பின்னா இருக்கும், சரக்கு இருக்கிறத பார்த்து அதெல்லாம் புரியாது இவங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் இருந்திருந்தால் தானே புரியும். ஸோ அப்போது மகர ராசிக்காரர்கள் ரொமான்டிக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஜாலியாக இருப்பீங்க, ஆனால் ட்ராவலிங்லேயே இருப்பீங்க. ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுகிறேன். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு பெற்று உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாத்தன் ஆலயம் இதுதான், அதுக்கு அவசியம் பாருங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கான செவ்வாய் வக்ரம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரமான 3 கூடையவன் 10 கூடையவன். உலகத்திலேயே சார் இந்த செவ்வாய் 3 கூடையவன் 6இல் மறைவது 5இல் மறைவது எந்த விதமான பலன்களை தரும்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கும். குழந்தை சார், வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய ஐஏஎஸ் படிச்சிருப்போம், ஐபிஎஸ் படிச்சிருப்போம், நம்ம புள்ள என்னடானா ஒரு 40 மார்க் எடுத்துகிட்டு ஃபெயில் ஆகிட்டு வந்துடும். அப்போ அந்த டீச்சருங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வாட் இஸ் லைஃப், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் எல்லாம் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம மிகப்பெரிய பேராசிரியராக இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குழந்தையோட ஃபாதர் நீங்கள், அந்த அம்மா 2 திட்டுவாங்க, நீங்கள் போய் கையை கட்டிட்டு என்ன பண்ணோம், ஐ எம் சாரி மேடம், நான் குழந்தையோட படிப்பில் ஃபோக்கஸ் படிக்கணும் சார், ஃபோக்கஸ் பண்ணணும், புரியுதா? வேலை இருந்தால் வேலையில் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும் அப்படிம்பாங்க. சரிங்க மேடம், ரைட்டு மேடம், இந்த மாதிரிலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை உருவாக்குவாங்க. தர்ம சங்கடம், நம்ம எந்த கொள்கையை வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கோமோ நம்ம பிள்ளையே அந்த தப்பை பண்ணும். சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உலகம் ஃபுல்லாக புகையிலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம போல தான் ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்து சிகரெட்டு குடிக்கும். நம்ம மானத்தை வாங்கிறதுக்குனே குளத்துக்கு வந்த கோடாரி காம்பு, ஏன்டா எனக்குன்னு வந்து பிள்ளைய பக்கம் சொன்னால் பேயை பற்றிச்சிருக்கேன். அந்த மாதிரி சார் எல்லா குழந்தைகளாலேயும் நல்ல பேர்லாம் கிடைக்கிறதில்ல சார். நிறைய பிள்ளைகளால் தான் நிறைய பேர் பேரே கெட்டு போகுது. அந்த 5ஆம் இடத்திற்கு இந்த 3 கூடிய செவ்வாய் வக்ரகதி அடைந்து வரும் பொழுது
5 கெடுக்கிறார். 5ங்கிற குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள். சின்ன இம்மெச்சூரிட்டி லவ் நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரில சார். உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தெரில. நம்மளுடைய நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் ஜாலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். நம்மளுடைய அப்பா அம்மா காலம் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைய வளர்க்க தெரிஞ்சுது, நம்மளை வளர்க்க தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம், நல்லா பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க, நான் பதிவை பேசிகிட்டு இருக்கேன். நம்மளெல்லாம் போட்டு பெண்டெடுக்காதது எதுவுமே கிடையாது. நம்ம பிடி வாத்தியாருக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நம்மளுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம உப்பு கண்டம் போட்டு பிரித்து எடுத்தாங்க, ஆனால் நல்லா இருந்தோம். ஆனால் நம்ம குழந்தைகள நம்ம ஃபஸ்ட் இயர் கிராஜுவேஷன் டே, இதை கிராஜுவேஷன் டே என்ன கிராஜுவேஷன் வாங்கிட்டார் இவர். 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை. 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஒரு குழந்தைக்கு தலையில் பட்டப்படிப்பு முடித்த மாதிரி, டாக்டர் பட்ட மாதிரி அதுக்கு ஒரு கோட்டை போட்டு என்னென்ன சேட்டைகளை நம்ம பண்ணுறோம். அப்போது ஒரு வயசுலேயே அது வந்து இந்த கோட்டை போட்டுருச்சு, அந்த 2 வயசுலேயே போட்டுருச்சு, டாக்டர் பட்டத்தை அடைஞ்சிருச்சுன்னா டாக்டர் பட்டம் வாங்கும்போது என்ன செய்வீங்க நீங்கள்? நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சுல. இப்போ நான் கூட தான் நான் 3 டாக்டர் வாங்கினேன். டாக்டர் வாங்குறது என் வாழ்க்கையில் பெரிய கனவு. 2013 முதல் டாக்டர் வாங்கும்போது அவ்வளோ பெருமைப்பட்டேன். என்ன டாக்டர்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருந்தது. அது ஒரு கௌரவம். ஆனால் சின்ன குழந்தைக்கு அதை நம்ம கொடுத்துட்றோம். அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பே போயிடுச்சு. அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு தெரியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. குழந்தைகளை இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்துங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா குழந்தை மேலே போகுது, மேலே மாடிப்படிக்கிட்ட தனியாக போகுது, தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பினால்தான் அதுக்கு வீரம் வளரும். ஒரு வீரமும் வரவானா, ஒன்றும் வரவானா, கீழே உளுந்து வைக்க போகுது. அதனால் கீழே கூப்பிட்டு வைங்க. நிறைய பேர் நம்ம பெரிய ஸ்டண்ட்டு பண்ணுறோம் பேர் வழின்னு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு போய் சிலம்பம் சுற்ற வைக்கிறது. சிலம்பம் முடித்தோன்னா யோகா கிளாஸ், யோகா முடித்தோன்னா கராத்தே கிளாஸ், கராத்தே முடித்தோன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், கொரியா கிளாஸ். ஆமாம், நீங்கள் அப்படி பெருசாக படித்து கிழிச்சிட்டீங்க, உங்கள் குழந்தைய மட்டும் 26 கிளாஸ் சேர்த்து விடுறீங்க சார். அதுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்கள் சார். தேவையில்லாத வேலை. ஸ்விம்மிங்கு சண்டே ஆனால் கூட விடுறது கிடையாது. ஸ்விம்மிங்கு, ஜாக்கிங்கு, அது ஒரு கட்டத்தில் மென்டலாகி வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தை வளர்ப்பில் மிகுந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேர் IVF IUIலாம் பண்ணிவிட்டு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஆகுமா, குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறக்கிற விஷயத்தில் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஓகே போன்ற பரபரப்பிலே இருப்பீங்க. இந்த உயிரணு குறைபாடு போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ இந்த 1 மாதம் நீங்கள் எதாவது செலவு பண்ணி வயிற்றுக்குள்ளே வைக்கிறீங்க, எம்பிரியோ அதெல்லாம் வேண்டாம். இந்த 1 மாதம் வேண்டாம். சரி, சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? 4-9 கூடியவர் உச்சமாகி 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்போ வீடு, மாடு, மனை போன்றவையெல்லாம் பெருகும். உங்களுடைய அப்பாவோட உடல்நிலை போன்றவை 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதால் உங்களுக்கு நிறைய பணவரவு, சுபம், சந்தோஷம், ஆடம்பரம், மகிழ்ச்சி, செல்வம் அத்தனை சேரும். சுக்கிரன் உச்சம் சார், சும்மா கிடையாது. ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே நேரத்திலே 10 செவ்வாயும் வக்கரம் என்பதால் தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்க. பொழப்பு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. எதை பண்ணால் நம்ம மேனேஜருக்கு பிடிக்குதோ அதை அந்த ஆள் முன்னாடி பண்ணி தொலையாதீங்க. வேண்டாம், விடுங்க. அதுதான் பண்ணால் அவனுக்கு தான் கோவம் வருது இல்லை, விடுங்க, அதை பண்ணாதீங்க. 10 வக்கரம்ங்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்காத செயல்களில் ஈடுபடாதீங்க. உங்களை சொல்கிறாங்க கம்பெனியில் செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, சிட்டாக இருங்க, யூனிஃபார்ம் போட்டு தான் தொலைங்கிறேன், கம்முன்னு விடுங்க. இந்த 1 மாதம் உங்கள் பொழப்ப பாருங்கள். தேவையில்லாத ரிமார்க்ஸில் மாட்டிக்காதீங்க. விடிஞ்சால் நமக்கு ப்ரெசன்டேஷன் தெரியும். நம்ம விடிய நைட் ஷோ படம் பார்த்துட்டு 3 மணிக்கு படுத்தோம்னா காலைல கண்டிப்பாக தூங்குவோன்னு தெரியும். கெட்ட பேருக்கான வழியை நீங்களே உருவாக்காதீங்க. தம்பிக்கு இப்போ தான் சொன்னேன். நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. எல்லாம் 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு படுத்துடணும். காலைல எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும். ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆகிடணும். 1 மணி வரைக்கும் பண்ணிங்கன்னா காலைல ஹேங் ஓவர் கிளியர் ஆகாது. இது என்ன குருஜி புது பலனாரு? வாழ்வியல் பலனை சொல்லிகிட்டு இருக்கீங்க. வாழ்வியல் பலன் நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையை எடுத்துக்கிறீங்க. தொழிலில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகாமல் இருக்க காரணம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து பேய் படம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ப்ரெசன்டேஷன் எங்கேருந்து போய் பண்ண போகிறீங்க? ஸோ அப்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பொழப்பை மட்டும் பாருங்கள். பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஸோ கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். கிளப்பிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே சாத்தனுக்கு தினசரி பூஜைகளும் வேள்விகளும் இங்கே மட்டும்தான் நடக்கிறது தமிழ்நாட்டில். இனி கேரளா போக வேண்டாம். இங்கே ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் வக்கரமானால் என்ன ஆகும்? சும்மாவே நமக்கெல்லாம் என்னென்னமோ ஆகும். இதில் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வேறு வக்கரமாயிட்டா என்ன ஆகும்? செவ்வாய் உங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பை உடையவராக இருக்கிறார். யாருன்னா 2 தனாதிபதி வக்கரமாகிறார். சார், உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா, உலகத்திலே பெரிய கஷ்டம் எது?
கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. உலகத்தில் பணம் இருந்தால் நீங்கள் எதை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹிருதய வலி, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க. டாக்டர் என்ன சொல்கிறார்? ஆன்ஜியோ பண்ணால் சரியாயிடுங்கிறார். ஆன்ஜியோ பண்ணால் 2 லட்சம் ஆகும். 2 லட்சம் இருந்தால் அப்பாவை காப்பாற்றலாம், எல்லா பிரச்சனையும் சரியாகும். 2 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம் இல்லைன்னா மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஓட்டலாம், காசை புரட்டினதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இந்த அவல நிலை ஏன் வந்தது? பணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் இருந்தால் வரக்கூடிய இந்த திருமகள் இருக்கிறாளே, இந்த திருமகளால் வரக்கூடிய நன்மைகள் என்ன உலகத்தில்? அதனால தான் இப்படி ரெண்டுமே டினோட் பண்ணி வச்சிருக்கு. உலகத்தில் அறிவுக்கு எவ்வளவு முக்கியம் உண்டோ அதே அளவுக்கு பணத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 2 கூட வாடகை கட்டினா தான் வீட்டில் வசிக்க முடியும், எலக்ட்ரிக் பில்லு கட்டினா தான் ஃபேன் ஓடும், எல்லாமே பணம் தான் சார். அந்த 2 கூடிய பணம், ஆனால் எல்லாமே பணம் கிடையாது. பட் ஆனால் வாழ்வதற்கு பணம் நிச்சயம் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு மானத்தை மறைக்க கூட நமக்கு பணம் தேவை, சாப்பிட கூட பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸோ பணத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. நம்ம அடிக்ட் ஆகி ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு மாதம் சம்பளம் கரெக்டாக வந்தால் போதும், நம்மளை கன்னியாகுமரிக்கு அனுப்பி விடாமல் இருந்தால் போதும். நம்மளை தான் பரபரப்பாகவே வச்சுருக்காங்களே. ஸோ நமக்கு நல்ல சின்ன வாழ்க்கை, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் தேநீர், கொஞ்சம் ஒரு வண்டி, ஒரு சின்ன வாழ்க்கை கிடைச்சா போதும். ஆனால் அதை அமைக்க தான் நம்மளால் முடியல. அந்த 2 குடையவன் 4ஆம் வீட்டில் வக்கரமடையும் பொழுது என்ன ஆகிறதுனா, பணம் என்பது கையை விட்டு இழக்கக்கூடிய ஆபத்தான நேரமாக அமையும். தயவுசெய்து ஆசைப்படுறதை நிறுத்திக்கிங்க. ஜனவரி மாதம் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, இந்த மாதிரி மாடல் ஃபோனு, அது இது, தயவுசெய்து வேணாம். நிறைய பேர் பெருமைக்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கவங்களாம் இருக்கான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அது ஃபோல்டு பண்ணி அப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதைத்தானடா அதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம வாங்கினது எத்தனை. என் பொண்டாட்டி மைக்ரோ ஓவன்னு ஒன்று வாங்கினா சார், 2008 நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதை வாங்கும்போது எதுக்கு வாங்குறேன்னு கேட்டேன். இது சாயந்தரம் ஆனால் இதில் வந்து பஜ்ஜி போண்டா போன்ற பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பேன், நீ சாப்பிட்லாம். அது இன்றைக்கி வரைக்கும் மேலே இருக்குது சார், நிஜமாக சொல்கிறேன். இந்த மாதிரி பயன்படுத்தாத பொருட்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா சார்? ஒரு வீட்டில் பயன்படுத்தாத எலக்ட்ரிக் பொருட்கள்னு மட்டுமே ஒரு 100 எடுக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த ஹேர் ட்ரையர் எதுக்கு இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரில. எப்பயுமே நம்ம போட போகிறது நைட்டி தான், எப்பயுமே நம்ம போட போகிறது டவுசர் தான். நமக்கு எதுக்கு ஹேர் ட்ரையரு? எங்கன்னா நம்ம ஒரு விழா வந்தால், நம்ம எவன் விழா கூப்பிட போகிறான்? எவனுக்காவது கல்யாணம் ஆனால், நம்ம பேட்ச் எல்லோரும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எவனுக்கு ஆக போகுது? அப்போ நான் ஹேர் ட்ரையரை எப்போ தான் யூஸ் பண்ணுறது? யூஸ் பண்ணவே பண்ணுறாங்க. அப்போது நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் பணமாக நகையாக மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பேங்க் பேலன்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் தைரியம்னு ஒன்று வரும். கையில் ஒரு பணம்னு இருந்தால் தான் தெரியும். அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பண விஷயத்தில் ரொம்ப டைட்டாக போகிறீங்க. 2 குடையவன் உங்களுக்கு வந்து என்ன ஆகிறான்? உங்களுக்கு வக்கரம் அடைகிறான். இதுதான் ஒரு கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜிங்குன்னு அடித்தான். அந்த மாதிரி தான் 3 8 குடைய சுக்கிரன் உச்சமடைகிறார். 8 குடையன் உச்சமடைந்து உடம்புல உட்காரான். 29ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் அப்படி நீங்கள் பேப்பரில் எழுதி பார்த்தா உண்டு, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அப்போது நீங்கள் பரம ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். எப்படி குளிர்காலத்திற்கு எறும்புகள் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கின்றனவோ அதே போல் பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும். உடம்பில் சுக்கிரன் உச்சமடையும் போது தர்திரம்னு சொல்லுவாங்க, அது போன்ற விஷயங்கள் ஏற்படும். நம்ம வந்து நான் எல்லாருக்கும் போனப்போ ஒரு லக்கி ப்ரைஸாக இந்த மாதிரி கிடச்சிது, நான் போய் வாங்கினப்போ எனக்கு மட்டும் கிடைக்கல, அதிர்ஷ்ட குறைவு, பணம் முதலீடு. நான் பார்க்குறப்ப நான் வந்து எல்லாருக்கும் கோல்டு அசெண்டிங்கில் போச்சு, 5500 ரூபாய்க்கு நான் வந்து பண்ணேன். நான் போய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்கில் ஆயிடுச்சு, விலை திடீர்னு குறைஞ்சிருச்சு, 5000 ரூபா ஆயிடுச்சு. நான் அடகு வைக்கலான்னு போனப்போ தான் இப்படி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மட்டுமே அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்களுக்கு சதி பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை ₹1 வந்தால் ₹1 எடுத்து வைங்க, தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. மீனராசிக்காரர்களாக என்னோட கைண்ட் அட்வைஸ் அதுதான். அப்போ தொண்டை, பேச்சு, கண் போன்ற பிரச்சனைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு அதிலெல்லாம் அவங்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து உங்களுடைய பண விஷயத்திலும், பொருளாதார விஷயத்திலும், குடும்ப விஷயத்திலும், வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் எதுவும் சொல்லாதீங்க. அண்ணா இதை பண்ணலாமா, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பண்ணித்தரேன்னு சொல்லாதீங்க. பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணலன்னா பேர் கெட்டு போயிடும். ஆக இதெல்லாம் தான் ரொம்ப டைட்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொடர்ந்து பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே
ஸ்ரீமடம் அப்படிங்கிறது பிராண்ட், உலகம் ஃபுல்லாக அந்த ஸ்ரீமடம் அப்படிங்கிறது. தமிழ்நாடு நீ கேரளா போக வேண்டாம், தமிழ்நாட்டிலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இங்கே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொண்டு, குழந்தை இல்லை, வேலை இல்லை, என்ன பிரச்சனைனாலும் இங்கே இருக்கிற யாகங்களில் கலந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.